அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய தலைவர்கள் உடல் நலங்கள்ல கொஞ்சம் சிரமம் ஏற்பட வாய்ப்புண்டு. இரண்டாவது, அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக அரசியல் மாற்றம் இந்த ஆண்டுல நடந்தே தீரும். அரசியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும். ஒருத்தவங்களை எதிர்பார்க்காம இந்த கவர்மெண்ட் இப்போ அமையாது. எச்சரிக்கையாக 1க்கு 2 தடவை எந்த விஷயத்துக்கு போனாலும் அலட்சியம்ன்றது இந்த வருஷத்தில் பெண்கள் வேண்டவே வேண்டாம். எல்லா ராசியும் கடன் வாங்குற மாதிரி இந்த வருஷத்தில் இருக்கு. ஏன்னா கடனுடைய டிமாண்ட் அதிகமாகிட போகுது. காலையில் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினச்சி தூங்குவோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் தூக்கமே வராது. வீட்டுக்காரம்மா இன்னைக்கு நான் சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்தோம்னா தூங்குவோம். அப்போ தான் அவங்க வீட்டு விருந்தாடியே வந்துடுவாங்க. வேறு வழியே இல்லாமல் சமைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த காலத்தை எதிர்த்து இந்த வருஷத்தில் பேசக்கூடாது. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணலில் ஜோதிடர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. 2026 எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லதே நடக்கும், நல்லா இருக்கேன். ரெட் நூல் வாயிலாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே சார். 2026 25ல் பல விஷயங்களை கடந்து வந்திருக்கும். 26 என்னவா இருக்கும், என்னென்ன நடக்க போகும்? கண்டிப்பாக இனிமையான புத்தாண்டா இந்த 2026 இருக்குமா. முதல்ல நம்பிக்கை வச்சிடணும் இல்லையா? நம்ம நம்பிக்கையை குறைச்சிட்டோம்னா அது நமக்கு ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ நம்பிக்கையை ஃபஸ்ட்டு வைக்கும்போது நமக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்தும். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் ஒரு பெரிய எழுச்சி, ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள், இந்த சமுதாயம், சமூகம், உலகம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுடைய கிரேட் இன்னும் உயர்வு கண்டிப்பாக ஏற்படுத்தும். வல்லரசு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஜனரஞ்சகமாக எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மையை அடைவதற்கு அன்னை அபிராமி எல்லா அருளையும் கண்டிப்பாக கொடுப்பாமா. இந்த 2026 ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அரசியல் சார்ந்த விஷயங்களில் பெரிய தலைவர்கள் உடல் நலங்களில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட வாய்ப்புண்டு. முக்கியமாக பெரிய தலைவர்கள் உடல் நலங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். விஐபிகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆஸ்பத்திரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதில் பெரிய மூத்த அரசியல்வாதிகளுக்கு உடல்நிலைகளில் ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்தது விஐபி, விவிஐபின்லாம் சொல்லுவோம். அரசியல், கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் விஐபிகள், விவிஐபிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும். நம்ம பாதுகாப்பில் ரொம்ப கவனமாக இருப்பது இந்த 2026 முக்கியம். ஏன்னா நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க. நம்மளை நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். நிறைய விஷயங்களை நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு விஐபிகள்லாம் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம். ரெண்டாவது, அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக அரசியல் மாற்றம் இந்த ஆண்டில் நடந்தே தீரும். அரசியல் சார்ந்த மாற்றம் இந்த ஆண்டில் நடக்கும். காரணம் அப்படின்னு கேட்டால், சனி பகவான் குருவுடைய வீடான மீனத்தில் முழுமையாக உட்கார்றார். அப்போ குருவுடைய வீட்டில் உட்கார்றார். அதே மாதிரி ராகு பகவான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனிக்கு இந்த பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கும் இடத்திற்கு 12வது வீடு. அதே மாதிரி சனி இருக்கிற வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 12வது வீட்டில் உட்காரும் பொழுது அரசியல் சார்ந்த எதிரிகள், இவர்களால் சில சூழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜி, அந்த யுக்தி மூலமாக வீழ்த்தப்படுவார்கள். அதனால் நிறைய யுக்திகள் தான் வேலை செய்ய போகுது. அதாவது சொல்லுவாங்களே, ஒரு பெரிய படத்தில் அடுத்தடுத்த வினாடிகள் என்னென்ன நடக்குது தெரியல சார் அப்படின்னு நாம் நினைக்காத சில விஷயங்கள்லாம் அரசியலில் நடக்க போது. எல்லாருமே இதை எதிர்பார்க்கலாம். அது திருப்பு முனையாக அமையும். அரசியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும். ஒருத்தவங்களை எதிர்பார்க்காம இந்த கவர்மெண்ட் இப்போ அமையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்களுக்குள்ள நல்ல உடன்படிக்கைகள் ஏற்படும். நல்ல மேன்மையான சிந்தனைகள் ஏற்படும். மருத்துவம் சார்ந்த நிபுணர்களுக்கு நல்ல வரவேற்பு இந்த வருஷத்தில் ஏற்படும். இந்த வேலை தேடுபவர்கள், ஒரு இடம் மாற்றத்தை விரும்புபவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் உயர வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். சில சலுகைகள்லாம் இளைஞர்களுக்கு கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஐடி சம்மந்தமான பீப்புள்,
அதே மாதிரி வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல சலுகைகளோட சம்பள உயர்வுகள் இது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதிய நபர்களுக்கு ஒரு ஒரு உந்து சக்தியாக இந்த வருஷம் அமையப் போகுதுமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில், இன்னும் பல நேரங்களில் கூட திடீர் மயக்கங்கள் நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்பை எல்லாரும் ப்ரெஷர் செக் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இந்த வருஷத்தில் உண்டு. திடீர்னு தலை சுத்தல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எல்லா ராசிக்காரர்களும் தன்னுடைய ப்ரெஷரை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுடைய படிப்பில் அபிவிரதமான வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய சிந்தனைகள்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக 1க்கு 2 தடவை எந்த விஷயத்துக்கு போனாலும் அலட்சியம்ன்றது இந்த வருஷத்தில் பெண்கள் வேண்டவே வேண்டாம். ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க. அதுவும் ஒரு இடத்துக்கு போகும்போது பாதுகாப்பாக போங்க. யாராவது ஒருத்தவங்கள்ட்ட 2 பேர்கிட்ட சொல்லிட்டு போங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன வரீங்க அப்படிங்கிற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சீக்ரெட் நியூஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பெண்கள் பாதுகாப்போடு இருக்கிறது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எல்லாரும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் என்னென்னா இந்த ராசி அந்த ராசிலாம் கிடையாது, எல்லா ராசியும் கடன் வாங்குற மாதிரி இந்த வருஷத்தில் இருக்குது. ஏன்னா கடனுடைய டிமாண்டு அதிகமாகிட போது, பண வரவுகள் குறைவாக இருக்க போது. அதனால் இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துக்கு பிறகு சார் நான் கொஞ்சம் அகலக்கால் வச்சுவிட்டேன், நான் கொஞ்சம் எதிர்பார்க்காம செஞ்சுவிட்டேன், அதனால் நான் இந்த கடனை வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்வாங்க. ஆக இப்பயே முடிவு பண்ணிக்கோங்க, கடன் வாங்குற மாதிரி இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வட்டிக்கெலாம் வாங்கிடாதீங்க. இந்த பதிவை ஏன் கேட்குறோம், அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. இதுக்கு தான் ஜோதிடம். நம்ம வேறு எதுவும் கிடையாது. அகலக்கால் வைக்காமல் இந்த காலத்தில் பணப்பிரச்சனைகளை சமாளிக்கணும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் அலையிறவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இல்லறத்தில் பிரிவை சந்தித்து, அதாவது சில பேர் டைவர்ஸ்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க, கரெக்டான டைவர்ஸ் கிடைக்கும். இன்னொரு வாழ்க்கை அமையும். இந்த மனம் 2வது மனம் முடிக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷத்தில் நல்ல விஷயங்கள் அமையும். சரிங்க, 2வது மனத்தை பற்றி சொல்கிறீங்க, முதல் மனமே எங்களுக்கு நடக்கலையே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கேட்கலாம். கல்யாணத்துக்கான விஷயங்கள் இந்த வருஷத்தில் உண்டு. சில பேருக்கு காதல் பிரேக்கப் ஆகிட்டு புது காதல் உற்பத்தி ஆகும். எஸ், ஆமாங்க, இழுப்பறியாக இருந்துங்க, ஒரு பெரிய இடைஞ்சலுங்க. நான் இதை காதலித்ததும் இருக்கலாம், சும்மாவே இருந்திருக்கலாங்க. சில பேர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு நினைக்கக்கூடிய அந்த லவ்வர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் அப்படியே அந்த காதல் பிரேக்கப் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் வித்தின் ஒரு 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு விட்டதுக்கு இதுதான்டா காரணம் அப்படின்னு ரொம்ப ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கிறதுக்கெலாம் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உண்மையான அன்புக்குள்ளே வரப்போகிறீங்க. போலியான அன்பை கட்டி பிடிச்சின்னு அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த உண்மையான அன்பு, உண்மையான வெளிச்சம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் உண்மையான அன்பு பெற்றவங்கக்கிட்டையும் நமக்கு தெரிய வரும். யாரை திட்டமோ திட்டினவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கூட நண்பர்கள் உதவி செய்ய நட்பு மூலமாக இந்த வருஷம் ஒரு பெரிய லாபத்தை அடைய போகுது. அதனால் நிறைய நண்பர்களை உண்டு பண்ணிக்கிங்க. மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசிக்காரர்கள் ஒரு 5 விஷயத்தை இந்த வருஷத்தில் கடைபிடிச்சா என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ங்கிற வார்த்தையாக இருக்காது, வாழ்க்கையில் இருக்கும். என்ன 5 வருஷம், என்ன 5 விஷயம் அப்படின்னு கேட்டால், காலதாமதம் இந்த வருஷத்தில் எந்த நேரத்திலையும் ஏற்படுத்தாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் கிடையாது. 10 நிமிஷம் முன்னாடியே டைம் பஞ்சுவாலிட்டி. 10 நிமிஷம் முன்னாடி ஒரு இடத்துல நில்லுங்க. 12 ராசியும் நீங்கள் காலம் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி கடவுள் கூட உதவி செய்ய மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, காலம்தான் கடவுள், கடவுள் தான் காலம். 10 நிமிஷம் முன்னாடி இருந்து பாருங்கள். ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்கள் ஒர்க்காக இருக்கட்டும், அதை நாளைக்குங்கிறத கடத்த வேணாம் 2026. காரணம், நம்மளை சோம்பேறியாக்க வாய்ப்பு இருக்குது இந்த 2026. அதனால் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் போது, சந்தோஷம் வரும்போது என்ன பண்ணுவோம், எப்பயுமே சனிக்கிழமைக்கு எல்லோரும் சாயந்தரத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். காலையில் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினச்சி தூங்குவோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் தூக்கமே வராது. ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் ஒருத்தன் போன் அடிப்பான், காலையிலே நம்மளை எழுப்பி விட்ருவான். ஏன்டா, அது சில பேர் வீட்டுக்காரவர்கிட்ட சொல்லுவாங்க, வீட்டுக்காரம்மா இன்றைக்கி நான் சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்தம்மா தூங்கும். அப்போ தான் அவங்க வீட்டு விருந்தாடியே வந்துடுவாங்க. வேறு வழியே இல்லாமல் சமைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த காலத்தை எதிர்த்து இந்த வருஷத்தில் பேசக்கூடாது. தாமதப்படுத்தாதீங்க. காலத்தை எதிர்த்து அகம்பாவம்னு சொல்லுவாங்க, நான் முடிச்சு தரேன், நான் பண்ணித்தரேன், இது இந்த வருஷத்தில் வேண்டவே வேண்டாம். 3வது ரொம்ப முக்கியம், பொய் சொல்லாதீங்க. இந்த வருஷத்தில் பொய்யினால் பல பிரச்சனை நடக்க போகுது. பொய் சொல்லி, அதாவது அரசியல் கட்சி தலைவர்களே பொய்யா ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் ஆபத்து. அதனால் எல்லாருமே மீடியாவில் பேசுகிறவங்க, நேரடியாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறவங்க, முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசிடுவோம்.
முடிஞ்ச வரைக்கும். அது யாரையும் பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதிக்கிற மாதிரி தயவுசெய்து யாருக்கும் பேசாதீங்க. அதே மாதிரி மனசை கோன்ற மாதிரி இந்த வருஷத்தில் யாரும் நடந்துக்க வேண்டாம். எல்லாமே இந்த வருஷத்தில் ரிப்ளே. திருப்பி என்ன ஆக போகுது? பராபவ வருஷம் தமிழில் சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் என்ன ஆகுது? நம்மளை திருப்பி அடிக்கும். அதனால் எது செஞ்சாலும் திருப்பி அடிக்கும். ஸோ பொய் வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம். இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியம், நான் எல்லாருக்கும் முன்னாடி சொன்ன ஒரு விஷயந்தான், கடனுக்குள்ளே தயவு செய்து காலை பார்த்து வைங்க. கடனுக்குள்ளே போனதுக்கு பிறகு கடவுளே என்னை காப்பாற்றலேன்னு நினைக்காதீங்க. கடவுள் கடன் வாங்க சொல்லலை. எந்த கோயிலுக்கும் கடவுள் இன்வைட் பண்ணி உங்களை கூப்பிடலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நாமளாக பிரியப்பட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, பிக்னிக் போகிற மாதிரி ஆகிட்டு. சார் நான் என்றைக்கு பண்ணேன், ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருக்கேன், திருவண்ணாமலை போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. சுவாமி கூப்பிட்றாருன்னா நமக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை அதிகப்படுத்தி அந்த நாளில் போகணும். அது கஷ்டம். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் சுவாமியை பார்க்கக்கூடாது. நாம் பிஸியாக இருக்கிற நேரத்தில் சுவாமியை பார்க்குறதுக்கு நினைக்கணும். ஸோ அப்போ அந்த நம்பிக்கை அதிகமாக வளர்த்துக்குங்க. கடன் மட்டும் இந்த வருஷத்தில் பார்த்து வாங்க. கடன் அதிகமாக வாங்கி அகலக்கால் வச்சு ஏமாந்துடாதீங்க. இது 12 ராசிக்கு நான் சொல்கிறத கேட்டு பாருங்கள். இந்த வருஷத்தில் 12 ராசிக்காரர்களும் நினச்சதை கண்டிப்பாக நடத்தலாங்க. இது நடந்தே தீரும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். டெய்லி காலையில் விநாயக பெருமானுக்கு 12 ராசிக்காரர்களும் ஒரு தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப சிம்பிள். இல்லையா சுவாமி நெய் தீபம் ஏற்றுற அளவுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் ஒரு தோப்பு கரணத்தை போடுங்க. 5 முறை குட்டிக்குங்க. தோப்பு கரணம் போடுறதுனால என்னாகும்? நம்மளோட ஞாபக சக்தி அதிகமாகும். 5 முறை குட்டிக்கிறதுனால நம்மளுடைய மைண்டு ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதை 2 மட்டும் விநாயகரை நம்பி செஞ்சு பாருங்கள். 2வது விஷயம், காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 16 தடவையாவது கார்த்தால சாயர்ச்ச 16 தடவை கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த காயத்ரி தேவி இருக்க நமக்கு என்ன ஆகும்? முகப்பொழிவு ஏற்படும். அப்போ என்ன, பிரகாசம் ஏற்பட்டால் போதும், நமக்கு நம்பிக்கை தானாக வந்துடும். இதை மட்டும் இந்த வருஷத்தில் செய்யுங்க. நவக்கிரகம்னு சொல்லுவாங்க. 9 கிரகத்தை ஒரு தடவை இந்த வருஷத்தில் எல்லா ராசிக்காரர்களும் ஒரு தடவை போய் சுற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்து நன்றிகள் சார். நல்லதே நடக்கும்.